உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே நம்ம வயலில் ஒரு பயிரை போட்டதுக்கப்புறம் பயிரை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்தைப்படுத்திடுவோம் அதை. ஆனால் சந்தைப்படுத்துகிறப்போ நிறையா இழப்புகள் நமக்கு வரும் நமக்கு. ஏன்னா வயலில் அறுவடை பண்ணுறப்பே அழுகும் சில அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்காண்டி மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா கிராமீன் பந்தாரன் யோஜனா. இது 2001 கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டம் எது கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளோட கிராம சைட்லேயும் விவசாயிகளையும் ஒரு சேமிப்பு கிடங்கு தொடங்குறதுக்கும் இல்லை ஒரு குடோன் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கெட்டுறதுக்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. இது மூலயமா விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருள்களை அவங்களோட குடோன்லேயே அவங்க சேமித்து வச்சு விலைகள் எப்போ அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் விற்றுக்கலாம். இந்த திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது இந்த பேங்க்கு கீழே தான் இந்த ஸ்கீம் வருது. இந்த ஸ்கீமை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, இதுக்கான இணையதள முகவரி நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. அந்த இணையதள முகவரி என்னன்னா www.nabad.com. அந்த இணையதள முகவரி தான். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கனாலேயும் கீழே அந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸில் கீழே வேர் ஹவுஸ் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். அந்த வேர் ஹவுஸ் ஸ்கீம்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளைன்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சான்றிதழ் கேட்பாங்கன்னா, உங்களோட நில சான்றிதழ், அது போக உங்களோட ஆதார் கார்டு, அந்த உங்களோட நிலம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிலத்துக்கான மின் கட்டண ரெசிப்ட்டு, அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் அந்த இதை சப்மிட் பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத இதெல்லாம் போட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்க உங்களோட விண்ணப்பத்தை பார்த்து அவங்களுக்கு ஓகேனா அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்து மூலயமா எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் ஃபார்மராக இருந்தீங்களா, அதாவது கேஸ்ட் வைஸ் பிரிப்பாங்க. ஜென்ரல் ஃபார்மராக இருந்தீங்கன்னா 25% சப்சிடி கொடுப்பாங்க நீங்கள் கெட்டுற செலவில். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸாக இருந்தீங்கன்னா 33.33%, அதாவது 1/3 பங்கு உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். இது எப்படி கெட்டுறது மினிமம் குறைஞ்சபட்சம் 50 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு குடோன் கட்டணும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக 1000 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பில்டிங் கட்டலாம். இந்த பில்டிங் கட்டுற ப்ரொசீஜர்ஸ் அந்த ஸ்கீம் கொடுக்குற அந்த அத்தாரிட்டி தான் கொடுப்பாங்க. அதாவது நபார்டு. அவங்க தான் இந்த எப்படி நீங்கள் கட்டணும், எந்த லொக்கேஷனில் கட்டணும் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம விண்ணப்பிக்கிறப்போ நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம், எவ்வளோ இடம் இருக்குது, அதை நம்ம ஒரு டீட்டெயிலாக விண்ணப்பிக்கிறப்போ கொடுக்கணும். அந்த விண்ணப்பத்தை அவங்க ஒரு முறை பார்த்துட்டு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சிக்கலாம். விண்ணப்பிச்சு அவங்க சேங்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டங்களுங்கிறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட எல்லா வீடியோவும் போட்டிருப்போம். விவசாயிகள் திட்டத்தை மட்டும் பற்றி எந்தெந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அந்ததோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விவசாயம் பண்ணுறவங்க அனைத்து நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நன்றி.